கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நம்மளுக்கு தெரியாதவைகள் அல்லவே. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபத்தில் பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு என்ற அர்த்தத்தில் இங்கே எழுதியிருக்கிறார். அவங்க பிசாசின் தந்திரங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டு தான் உங்களுக்கு ஒன்றும் நான் சொல்ல வேண்டியதில்லை, பிசாசின் தந்திரங்கள்லாம் உங்களுக்கு தான் தெரியும்ல அப்படின்னு. இன்றைக்கி நம்ம தியானிக்க போகுது பிசாசின் தந்திரங்கள் என்ன, அதைத்தான். பொதுவாக மிருகங்களில் நரிக்கு தான் அந்த தந்திரம் உண்டுன்னுவாங்க. பொதுவாக பாருங்கள், ஒரு கதைன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த தந்திரம் சொல்கிறது இந்த நரியை தான் யூஸ் பண்ணுவாங்க, நரிக்கு அது உண்டு அப்படின்னு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாத்தான் தான் பாம்பின் உருவத்தில் தந்திரமாக ஏவாளை வஞ்சித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவனுடைய தந்திரம் நம்மளுக்கு தெரியணும். யாரை கவுக்கலாம், யாரை தேவனை விட்டு பிரிக்கலாம், எவனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னோக்கி வைக்கலாம், யாரெல்லாம் சோர்ந்து போக பண்ணலாம் அப்படின்னு கவுக்கிறதற்கு பிசாசு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தந்திரத்தை வச்சுருக்கேன். இவனை இந்த வழியில் போகலாம், இவனை இதை காட்டி மடங்கலாம், இவனுக்கு இது சொன்னால் சரியாயிடும், இவனுக்கு ஒரு பதவி கொடுத்தா சரியாக போயிடும், இவனுக்கு பணத்தை கொடுத்தா சரியாக போயிடும், இவனுக்கு பிரியமான இதை அனுப்பினா சரியாக போயிடும். அவன் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறான். தேவனை விட்டு நம்மளை பிரிப்பதற்கு அவன் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறான். நம்ம கவனமாக இருக்கணும். அவன் தந்திரங்கள் நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சால் நாம் விழிப்பாக இருந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் ஜெபிக்க முடியும். இங்கே நாம் பார்க்கிறோம் அவனுடைய தந்திரங்கள் என்ன, அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 21ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. பிசாசுடைய தந்திரம் அந்த ஏவி விடுறது. அவனுக்கு நல்லா இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. யோவான் 10:10 வாசிக்கிறோமே, அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று அவன் ஒன்றுக்கும் வராது. அவனுக்கு ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறது, ஒரு தேசம் அமைதியாக இருக்கிறது, நல்லா அமைதியாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்கிறதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அவன் குழப்பத்தை உண்டு பண்ணி, சண்டையை உண்டு பண்ணி, இந்த மாதிரி காரியத்தை தான் அவன் செய்வான். நம்ம விழிப்பாக இருக்கணும். இங்கே தாவீது பாருங்க, அரசவை நல்ல ஆட்சி நல்லா நடந்து கொண்டு இருக்கிறது, அமைதியாக போய் கொண்டு இருக்கிறது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறான், யோவாபை கூப்பிட்டு ஜனத்தில் எத்தனை யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் எண்ணிக்கை பண்ணு அப்படின்னு. உடனே யோவாப்போ, இல்லை ராஜா வேண்டாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. உடனே தாவீது, நான் ராஜா, நான் சொல்கிறத செய். உடனே சரின்னு எண்ணி பென்யமீன் கோத்திரம் எவ்வளவு எல்லாத்தையும் க்ளீனாக இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க எண்ணி முடிக்கிறான். அங்கே காத் என்ற தீர்க்கதரிசி வருகிறார். ஆண்டவர் உங்கள்கிட்ட 3 பனிஷ்மெண்ட், 3 தண்டனை, இதில் எது உனக்கு? அவன் செஞ்ச தப்பு ஜனங்களின் லக்கத்தை எண்ணுவதற்கு சாத்தான் ஏவி விட்டான் என்பதை அவன் அறியலாதான் பிரச்சனை. ஏன் அவன் ஏவுனதுக்கு 70,000 பேர் மரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் 70,000 பேர் சாகணும்? ஒருத்தன் செஞ்ச பாவத்துக்கு 70,000 பேர் சாகணும். எத்தனை பேர் விதவைகளாக இருக்காங்க, எத்தனை பேர் தகப்பன் இல்லாத பிள்ளைகளாக இருக்காங்க. ஏன் 70,000 பேர் சாகணும்? அவன் செஞ்ச ஒரே தவறு.
ஏன் அவனுக்கு அந்த பிரமாணம் தெரியாதா? வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கு வந்து அவன் செய்கின்ற காரியம் வந்து அவனுக்கு வந்து தெரியணும். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 12, 13, 14 ஒருத்தன் தன் ஜனத்தின் லக்கத்தை எண்ணணுன்னா ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஒவ்வொரு சேக்கல் காணிக்க கொடுக்கணும். ஏன் இந்த பிரமாணம் தாவீதுக்கு தெரியாதா? தெரிந்திருந்தும் அவன் அதை மறந்து விட்டான். ஏன்னா ஏவுறது யாருன்னு, இது சாத்தான் ஏவுறான்னு அறிந்து கொள்ள முடியல. அவன் மைண்டில் ஒன்று வருது, ஏன் எண்ணுவோமே உடனே சரி எல்லாத்தையும் எண்ணு, இது சாத்தான் தான் செய்கிறான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அவன் ஏவி விட்டான், அவன் எண்ணினான், 70,000 பேர் மரித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஏதேன் தோட்டத்துலேயும் இதே காரியம்தான் நடந்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் பிசாசுடைய தந்திரத்தில் ஒரு தந்திரம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களை ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. பார்த்தீங்களா? அவன் தந்திரம் உள்ளவன், நரிய காட்டிலும் கேடு உள்ளவன். முதல்ல அவன் ஏவி விட்டான் தாவீதையும் யூதாசியும். இவங்க ஏவாளா என்ன செய்கிறான் பாருங்க. அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? சந்தேகத்தை கொடுப்பாங்க. பிசாசு உடைய தந்திரம் ஒன்று வந்து சந்தேகம். ஏவாள்கிட்ட ஆண்டவர் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஒரு கேள்விக்குரிய போட்டான். உடனே யோசிக்கிறான், அவன் பழத்தை சாப்பிடுன்னு சொல்லலை, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரா? உடனே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான், ஆண்டவர் என்கிட்ட சொல்லலையே. பார்த்தீங்களா? அந்த தடுமாற்றம் வந்து விடுகிறது, விழுந்து விடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதே சந்தேகத்தை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து முடித்த உடனே பசி உண்டாகுது. உடனே பிசாசு போயிடுறாங்க, ஆண்டவர்கிட்டே போயிடுறான். நீ தேவனுடைய குமாரனே ஆனா, நீ தேவனுடைய குமாரனா, நீ தேவனுடைய குமாரன்னா இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்களேன் பார்ப்போம். உடனே ஆண்டவர் வந்து, நீ என்னை யாரை நினச்சிட்ட, நான் தேவனுடைய குமாரன், எனக்கு வல்லமை இருக்குங்க பாரு, இந்த கல் அப்பமாக்கி சாப்பிட்றேன்னு சாப்பிடல. பிசாசு வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அப்பாலே போ சாத்தானே. அது போல தான் நீங்களும். அவன் டைரெக்டாக மோதி பார்த்தான். சிலுவையில் இருக்கும்போது ஜனங்கள் மூலமாகவும் அவன் என்ன செய்கிறான்னு சொல்கிறான். மத்தேயு 27:40ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அங்கே இயேசு சிலுவையில் தொங்குறாரு. அங்கே நடந்து போகிறவங்களாம், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலேருந்து இறங்கி வா, நாம் விசுவாசிப்போம். உடனே ஆண்டவர், என்னை யாரை நினச்சிட்டா, நான் தேவனுடைய குமாரன், உடனே சிலுவையிலேருந்து இறங்கி வந்தாரா? இது பிசாசுடைய தந்திரம் என்பது அவனுக்கு தெரியும். நான் ஜனங்களுக்காக தான் மறிக்க வந்தேன், ஜனங்களுடைய பாவங்கள் நீக்க தான் ரத்தம் சிந்த வந்தேன், அந்த ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க தான் நான் மறிக்க வந்தேன் அப்படின்னு அவர் சிலுவையில் இருந்தாரே ஒழிய அவன் தந்திரத்துக்கு செவி சாய்க்கலை. பிசாசின் தந்திரங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணுங்க, அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தது மார்க் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிசாசுடைய தந்திரம் நம்ம இருதயத்திலேருந்து வசனத்தை எடுத்து போடுவான். அது எடுத்து போகிறது உங்களுக்கே தெரியாது. அவன் தந்திரமாக உள்ள வந்து வசனத்தை எடுத்து போட்டுருவான். பார்த்தீங்களா? எவ்வளோ பிரசங்கங்க கேட்டாலும் மனம் மாறாத எத்தனை பேர் இருக்கிறோம் இன்றைக்கி. நம்ம சத்தியம் கேட்குறோம், பிரசங்கம் கேட்குறோம், இன்றைக்கி நல்லா இருந்தது, செய்தி நல்லா இருக்குது. நான்லாம் சில ஸ்பெஷல் மீட்டிங் நடந்துச்சுன்னா, நடந்து முடிஞ்ச உடனே மக்கள் சொல்லுவாங்க, அண்ணே இன்றைக்கி செய்தி சூப்பர்னு, சாட்டை அடி எனக்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, அப்படி இப்படின்னுவாங்க. ரொம்ப சந்தோஷங்க. என்னக்கா பேசுனாருன்னா, ஏதோ ஒன்று பேசுனாருண்ணே, நல்ல ஒரு செய்தி. யோசித்து பார்ப்பாங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட, இன்றைக்கி என்ன பேசினார்? ஆமாம்ல, ஏதோ ஒன்று பேசினாருண்ணே. கேட்டுட்டு சர்ச்சை விட்டு வெளியே கூட வரல. அதுக்கு முன்னே பிசாசானவன் இருதயத்திலேருந்து வசனத்தை எடுத்து போட்டு விட்டான். இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் வளராதபடி உலக கவலைகளும் பிரச்சனைகளும் வந்து நெருக்கி போட்டு வளர விடாதபடி, பலன் கொள்ளாதபடி செய்து விடுகிறது உலக கவலைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இருதயத்தில் வசனத்தை தவிர வேறு ஏதாவது
ஃபுல்ஃபில் இருந்தால் வசனம் கிரியை செய்யாது. அதான் வசன இதயத்தில் உள்ளதெல்லாம் டெலீட் பண்ணுங்க, எல்லாத்தையும் நீக்கி போடுங்க. என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று யோவான் 15:7 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கணும். அப்போனா தான் நாம் பலன் கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா 13:16 அவன் செய்கின்ற இன்னொரு தந்திரம், அந்த கட்டி வைப்பான் அவனை. அது மற்றவங்களுக்கு தெரியாது, பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். இயேசு தேவாலயத்துக்கு போகிறாரு, அங்கே ஒரு கூனி அம்மா, 16 வருஷமாக அந்த அம்மா கூனியாக இருக்கிறாங்க. 18 வருஷம். உடனே எல்லாம் நினைக்க பாருங்க, 18 வருஷமாக சர்ச்சுக்கு வர, பிரசங்கம் கேட்குற, கூனியாகவே வந்துட்டு கூனியாகவே போகிற. எல்லாம் நினச்சிக்கிறாங்க வயசாயிருச்சு, கூணு விழுந்துருச்சு, அவ்வளோதான், அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு கையை வச்சு கூனை எடுத்து விடுறாரு. வேதபாரர்கள் பரிசேயரெல்லாம் கடிந்து உடனே தான் ஆண்டவர் அவங்கள கடிந்து கொள்ள, பிசாசு அவளை 18 வருஷமாக கட்டி வச்சிருக்கான, விடுதலை ஆக்க வேண்டாமா? எல்லாம் நினைக்கிறீங்க இது பலவீனம் 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 நினைக்கிறீங்க. நெவர், இது பலவீனம் கிடையாது. பிசாசு கட்டி வச்சிருக்கேன், அது உங்களுக்கு தெரில. நான் இந்த கெட்டை அவிழ்த்து விட்டேன், இப்போ விடுதலை ஆகிவிட்டார். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதாங்க, இது பலவீனம், இது என் பலவீனம், டாக்டர் சொல்லிட்டார் இம்மல, அவ்வளோதான். கிடையாது, அதெல்லாம் பலவீனத்தெல்லாம் கட்டிந்து கொள்ளுங்க. அந்த ஆவியெல்லாம் வெளியே போகும்படி கட்டளை கொடுங்க, பரிபூரண சுகம் உண்டாகும். இதெல்லாம் பிசாசு தந்திரம், இதெல்லாம் முடியாது. இதெல்லாம் சுகர் வந்துருச்சா, இதெல்லாம் குணமாக்க முடியாது. அல்சர் வந்துருச்சா, இதெல்லாம் குணமாக்க முடியாது. இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது. இதெல்லாம் பிசாசு கொடுக்குற ஆலோசனை. இவைகளெல்லாம் நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. அப்போ அந்த பலவீனத்திலேயோ நோய் நொடியிலையோ இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இது பிசாசுடைய தந்திரம் கட்டி வச்சிருக்கிறது. எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க, இந்த வியாதியிலேருந்து தேவன் குணமாக்கினார். ஏன் அவங்களுக்கு சுகம் கொடுத்த தேவன் ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார்ல. ஏன் பயப்படுறீங்க? ஏன் அவிசுவாசப்படுறீங்க? வியாதியை கொண்டு வருகின்ற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ என்ற கட்டளை கொடுக்கிறேன். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, அந்த வியாதி சுகமாகும். அப்போ பிசாசின் தந்திரங்கள் என்ன என்பதெல்லாம் இன்னைக்கு நம்ம தெளிவாக கண்டோம். ஃபஸ்ட்டு அவன் ஏவி விடுவான், இதெல்லாம் செய்ய, நல்லா இருக்க குடும்பத்தை பிரச்சனை, நீ இதை கேளு அதை கேளு, இப்படி கேளு இப்படி கேளு அப்படின்னு அப்படியே இந்த மாட்டுக்கு கொம்ப சீவி விட்ட மாதிரி நம்மளை ஏவி விடுவான். ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தது சந்தேகத்தை கொண்டு வருவான், கவனமாக இருங்க. இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் அப்படி இப்படின்னு நம்மளுக்கு விசுவாசத்தை குலைக்க பண்ணுவான், அவிசுவாசத்தை கொண்டு வருவான். ரொம்ப கவனமாக இருங்க. மூணாவது, பிசாசு சிலவைகளெல்லாம் கெட்டி வச்சிருப்பான். நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களெல்லாம் கெட்டி வச்சிருப்பான். அவங்களெல்லாம் நீங்களாம் கெட்ட வீழ்த்து விடணும். அடுத்தது பிசாசு என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனத்தை எடுத்து போடுவான். வசனம் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு, வசனம் பலன் கொள்ள விழாதபடி, வசனத்தினால் நாம் நிரப்பப்படாதபடிக்கு அவன் என்ன செய்வான், அதெல்லாம் செய்வான். ரொம்ப கவனமாக இருங்க. அப்போ பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவைகளுக்கு செவி கொடுக்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. பிசாசின் தந்திரங்கள் எவைகள் என்பதை ஆவியானவர் வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. நீங்கள் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு கோடான கொடி சோத்திரம். இங்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் பிசாசின் தந்திரங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டு பிசாசை விரட்டி அடிக்க, பிசாசை கடிந்து கொள்ள, அவனை அப்பா அவன் ஆட்கொள்ளாதபடி அப்பா அவனிலிருந்து ஒரு விடுதலையை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேங்கிறதாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகள் எங்களுக்கு தெரிவிங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you. God bless you.